ஏதா என்னத்தா நீயே அன்னைக்கு தமிழை கடத்த சொன்னது உன் மாமியார்னு சொன்னல. ஆனா அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுதா. ஆனா இன்னைக்கு 100% அவங்க தான் கடத்த சொன்னாங்கன்ட்டு உறுதியாய் போச்சு. எப்படிப்பா சொல்றீங்க? இல்ல, தமிழ் காணாம போனது போன மாசம் 8ஆம் தேதி தானே. 7ஆம் தேதி உன் மாமியாரு அங்க போய் சங்கரபாண்டிய பாத்துருக்கு. அந்த ஏரியாவுல கடை வச்சிருக்கான் பாரு, அவன் நமக்கு வேண்டிப்பட்ட பையன். அவன் கடைக்கு வெளியில இருக்கிற அதான் அந்த கேமரா வச்சிருப்பாங்க பாரு, அந்த கேமராவுல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது பதிவாயிருக்குதா. அதைய போட்டோ எடுத்து அவன் அனுப்பி வச்சிருக்கான் தா. இங்க பாரு. ஏதா அது எப்படித்தா பண்றதெல்லாம் பண்ணிப்புட்டு ஏதோ நல்லவங்க மாதிரி ஊரை விட்டெல்லாம் ஓடி நாடகம் போட்டு இருக்காங்க. சிச்சி, இந்த அம்மாலாம் ஒரு பெரிய மனுஷி இவங்கெல்லாம். எதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை ஆடி அம்புட்டு பேரோட நிம்மதியை கெடுக்கணும்? எல்லாம் பணம் இருக்கிற திமிர் தான்ப்பா. என்னத்தா பணம் பணம் பணம்ட்டு யாரு நாளைக்கு செத்து போனாங்கன்னு வெய்யி, நெத்தியில வைக்கிற ₹1 கூட எடுத்துட்டு தான் உள்ள புதைப்பாங்க. போகும்போது என்ன பணத்தை அள்ளிட்டா போக போறாங்க? ஏதா அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். ஒன்ன மாதிரி ஒரு ஏழை பிள்ளைய அவங்கள மாதிரி பணக்காரங்க வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. உன் பொண்ணு தமிழுக்கு சொத்து போய் சேர்றத உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க சொத்தை நம்பி ஒண்ணு நான் இல்லப்பா. ஆனா அது உன் மாமியாருக்கு தெரியல. இப்ப கூட பாரு, உன் மாமியாரு எங்கேயும் காணாமலாம் போயிருக்காது. அம்புட்டும் உன்னை ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ போன் பண்ணாரா? இன்னும் காலே பண்ணலப்பா. அவரும் போன் பண்ணல, நானும் கால் பண்ணி பார்த்தேன், அவர் போன் எடுக்கல. ஆனா அந்த சங்கர் பையன் எனக்கு போன் பண்ணிருக்கான் தா. உங்களுக்கு கால் வந்துச்சா? ஆமாத்தா. என்ன சொன்னாரு? நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைய அவன் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்பா என்ன சொல்றீங்கன்னு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆமாத்தா, அன்னைக்கு அவன் உனக்கு ரத்தம் கொடுக்க வந்தான் பாரு. அப்ப ரத்தம் கொடுக்க வந்ததுல இருந்து நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தது வரைக்கும் எல்லாமே அந்த பைய திட்டம் போட்டு தான் நடத்திட்டு இருக்கான். அவன் அந்த சங்கர் பையன் என்ன பழி வாங்கறதுக்கு இதான் சரியான நேரம்னு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவனால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இருக்கேன், அழகர் இருக்கான், சரியா? எங்களை மீறி அவனால எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் சரிதான் தா. ஆனா அவன் திட்டம் போடுறதே உன் புருஷனை வச்சுதான். இங்க அன்னைக்கு உன்னை கத்தியால குத்தணும் உன்னை புடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னா பாத்தியா? அவனுங்களை வச்சு இதெல்லாம் பண்ண சொன்னது நான் தான் சொல்லி உன்னையும் மாப்பிள்ளையும் நம்ப வைக்க போறான். அத மட்டும் நீங்க நம்பி போட்டீங்கன்னு வைங்க, நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆவறது தா? மொத்த குடும்பமும் சின்ன பின்னமாய் போயிடும். அத உன் புருஷனை வச்சுதான் அவன் பண்ண போறான். கருதா, அவன் அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டா நான் இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். இல்லன்ட்டா அம்புட்டுக்கும் காரணம் நான் தான் சொல்ல வைப்பேன்னு சொல்றான். பா, அந்த சங்கர் மட்டும் இல்ல, நீயே வந்து இதெல்லாம் நீதான் பண்ணன்னு சொன்னாலும் நானும் நம்ப மாட்டேன், அழகரும் நம்ப போறது இல்லப்பா. என்னப்பா அப்படி பாத்துட்டு இருக்க? ஆல்ரெடி அந்த சங்கரை பத்தி அழகர் எல்லாமே சொல்லிட்டான். அவன் இப்படிதான் பிளான் பண்ணுவான்னு அழகர் அடிக்கடி சொல்லிட்டு தான்ப்பா இருந்தான். அதனால இன்னைக்கு அவனுங்க உன் பேரை சொன்னா அது பொய்ன்னு முதல்ல சொல்ல போறதே அழகராதான் இருப்பான். நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. இல்லதா, இந்த சங்கர் பையன் வேற ஏதாவது சொல்லி என்ன உரண்டிக்கலதாலும் பரவாயில்லதா.
பெத்த புள்ளையவே கத்தியால குத்த சொன்னவன்னு பழி போடுறான் பாத்தியா? அத நினைச்சாதான் தா. பா என்ன திரும்ப திரும்ப எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்க? அதான் நான் சொல்றேன்ல, பேசாம போ, பாத்துக்கலாம் போ. இது போதும் தா, இது போதும். அழகர் ஜெயிலையும் ஆண்டாள் வாழ்க்கை இல்லாமலும் இருக்க சொல்றீங்களா? எதுக்காகத்தான் நான் இதை வெளியே சொல்லாம இருக்கேன். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா சொல்லுங்க, அந்த தர்மலிங்கத்தை அடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க உண்மையை சொல்ல வைக்கிறேன். அதை விட்டுட்டு எங்க அம்மா மேல சந்தேகப்படாதீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்க சரி பண்ணிப்பீங்க. ஆனா நடந்த தப்பும் அதனால ஏற்பட்ட பாதிப்பும் சரியாயிடுமா பாரதி? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதி, ரொம்ப பிடிக்கும். உங்க கூட வாழ்றது கடவுள் எனக்கு கொடுத்த வரம். அந்த மாதிரி தான் நினைச்சு வாழ்றேன். ஆனா அவங்க அம்மா பாரதி, அவங்கள தொலைச்சிட்டு நான் படுற வேதனைய நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இவ்வளவு வேதனை இருந்தும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த தர்மலிங்கம்னு தெரிஞ்சும் ஏன் பொறுமையா இருக்கேன்னு நினைச்சீங்க? என் ஃப்ரெண்டு அழகரும் உங்க ஃப்ரெண்டு ஆண்டாளும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இன்னொரு தடவை எங்க அம்மா விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அப்புறம் நீங்க எடுத்த முடிவை சரி பண்ணிக்க நினைக்கும் போது நான் தப்பான முடிவு எடுத்திருப்பேன். திரும்பவும் சொல்றேன், அவங்க என் அம்மா, அவங்க கோவப்படுவாங்க. ஆனா என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தர்மலிங்கம் தான். இந்த உண்மை அழகருக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும்.